துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்கள் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையும் சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு என்னோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தேவையில்லாத குழப்பத்தில் அதிகமான துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க. துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக அவங்க வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இரவு நேரத்தில் நைட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை இவங்க வாழ்க்கையை நோக்கி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அதிகமாக மனதளவில் வேதனைப்படக்கூடிய நபர்களாக துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய பேர் இருக்காங்க. துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. கடன் பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ரொம்பவே அதிகமாக இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடனில் இருந்து வெளியவே வர முடியல அப்படின்னு அதிகமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படியா அந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்டுனா போதும், என் வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு நான் நிம்மதியாக இருந்து வாழ பழகிக்குவேன் அப்படின்னு தான் பெரும்பாலான துலாம் ராசிக்காரங்க சொல்கிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்தில் துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாள் நிம்மதியாக இருக்கும். உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னா அது உடனே நீங்கள் மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை தானமாக கொடுக்குறதோ அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிடுவீங்க. இதுதான் உங்களுடைய குணமாக இருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பணங்கிறது நிலையாக நிற்க மாட்டேங்குது. பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது துலாம் ராசிக்காரங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிச்சு பழகுங்க. உங்க கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தி ஆயிரும். இது வரைக்கும் நீங்க துலாம் ராசிக்காரங்களை போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 லட்சம் ரூபாயாவது கண்டிப்பா கடன் சொல்லுவாங்க. அந்த கடன் அப்படிங்கிறது ஒரு ஏற்கத்தக்க கடனா இருந்தா பிரச்சனை இல்லை. தேவையில்லாத ஆடம்பரத்தை நோக்கி வீண் செலவு கடனா இருக்கும்போது அது மிகப்பெரிய தவறு தான். ஒரு குடும்பத்துக்காக ஒரு படிப்புக்காக செலவு பண்றது கடன் வாங்குறது தப்பே கிடையாது. தேவையில்லாத மது பழக்கம் தவறான தீய பழக்கங்களுக்காக நீங்க செலவு பண்றது அது மிகப்பெரிய தவறு. உங்கள் ராசிக்கு குருவோட வக்ர நிவர்த்தி ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்னென்ன நல்லதெல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குடும்பத்தில் வரக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே மனம் மாறி உங்கள் முன்னாடி என்னை மன்னிச்சிருன்னு முன்னாடி நிற்க போகிறாங்க. இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும். நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவரே ஏற்படுத்தி தருவார். உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும், வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும். குருவோட பார்வை டைரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சு தெரிகிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைக்கு இருக்கும். அது நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதாக இருக்கட்டும், ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் ட்ரை பண்ணுறதாக இருக்கட்டும், ஒரு பிரைவேட் ஜாப், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை விரைவில் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வாய்தா மேலே வாங்கிட்டு வந்த கேஸ் எல்லாமே விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் முயற்சி கண்டிப்பாக எடுக்கக்கூட முயற்சி அனைத்துமே வெற்றியை தரக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சனி பகவானின் பார்வை உங்கள் மீது இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் அவர்களுடைய தொல்லை அப்படிங்கிறது இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நான் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இரவு பகல் பார்க்காம என்னுடைய எவ்வளவு எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் போடுறேன். ஆனால் சம்பளம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு ப்ரொமோஷன் தர மாட்டேறாங்க அப்படின்னு மனதளவில் அதிகமாக நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷமா ஆகுது. 2 வருஷத்துல எந்த ஒரு லாபம் அப்படிங்கிறது இல்லை. நான் இந்த வருஷத்தோட 2025 பிசினஸே க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு பெரும்பாலான துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குருவோட அம்சம் அதன் பிறகு சனி பயிற்சி எல்லாமே நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு உச்சத்துக்கு நிச்சயமாக நீங்கள் போவீங்க. அதனால் நீங்கள் நினைப்பீங்க தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் தை மாதத்தில் எந்த ஒரு நல்லதுமே எனக்கு வாழ்க்கையில் நடக்கலை, பிசினஸ்லையும் நடக்கலை அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவீங்க. 2025 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் 3 மாதம், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் எதுவுமே கிடைக்காது. சனிப்பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் துலாம் ராசிக்கு நீங்கள் எதிர்பாராத வெற்றிகள் கைக்கு தானாக சேரும். முதல் 3 மாதம் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவு கஷ்ட துன்பங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்களோ அது அப்படியே தான் கண்டினியூ ஆகி வரும். முதல் 3 மாதம் கொஞ்சம் அப்படியே இருக்கும். அதுக்காக நீங்கள் தவறாக எதையுமே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம்.
வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பாராத உயர்வுங்கிறது கிடைக்க போகுது. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அது சின்ன தொழில் பண்ணுறீங்களோ அல்லது பெரிய தொழில் பண்ணுறீங்களோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருந்த நபர்கள் விரைவில் உங்கள் கடனை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாமே கவலைப்பட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்கள் நடக்க இருக்குது. சிலர் புதுசாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் கிடைக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பாராத லெவலில் வரப்போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் பேச்சில் கண்டிப்பாக நிதானத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா அதிகமாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் கோபப்படக்கூடிய டென்ஷன் படக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போறாங்க. உங்க சொந்தக்காரங்க எல்லாமே உங்களோட வளர்ச்சி கண்டு புரளி பேசுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்க போது. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு ரகசியத்தையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அது குடும்ப விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஒரு பிசினஸ் சார்ந்ததாக இருக்கட்டும் இல்ல ஒரு பர்சனல் லைஃப் கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரி எதையுமே மூணாம் மனசு கிட்ட யார்ட்டையுமே கொண்டு போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கும் போது அது நீங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு 4 செவத்துக்குள்ள வச்சு நீங்களே பேசி சமாதானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதா. தேவையில்லாம பெரியவங்க கிட்ட கொண்டு போய் அவங்க ஒரு கருத்தை சொல்லி நீங்க ஒரு கருத்தை சொல்லி அது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் நிறைய குடும்பங்களை கொண்டு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு தவறை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செய்யாதீங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும். நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத மதிப்பெண் நிச்சயமாக கிடைக்க போகுது. ஆசிரியர் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க. உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களை உடல் சார்ந்த ரீதியாக நிறைய துன்பங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. என்ன நோயினே தெரியாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் மாதத்தில் குறைஞ்சது ஒரு 5000 10,000 வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே தனியாக சம்பாதிக்கிறதாக இருக்குது. அப்படியே துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கை இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் உங்களை பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு இருந்த நோய்கள் எல்லாமே விரைவில் விலக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புதிய சொத்துக்கள் வரக்கூடிய நாட்கள்லாம் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு வளமானதாக கண்டிப்பாக சனி பகவான் மாற்றி தருவார். துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு கண்டுக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுன வரைக்கும் மட்டும்தான் கூட வச்சிருப்பாங்க. சொந்தக்கார நண்பர்கள் எல்லாமே அவங்களுக்கு காரியம் முடிஞ்ச உடனே கழட்டி விட்டு போயிடுவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்யறதுல முன்னோடின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். தங்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா அது உடனே மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு உங்கள் மனசு தாங்காது. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிடுவீங்க. 4 கிரகங்களுடைய பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஆண்டுக்குள்ளே நிச்சயமாக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. இதனால் வரைக்கும் கைக்கு தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே ஒரு தடைகளுடைய பிரச்சனையோடையே நீங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த பிப்ரவரி முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். துலாம் ராசிக்காரங்க எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தாலும் கடைசியில் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் விரையச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது. மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து மீனத்திலும் கும்பத்திற்கே வருகிறார். இதனால் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சியால் நிறைய நபர்கள் பயந்துட்டு இருக்கீங்க. சனி பெயர்ச்சியால் ஏதாவது ஆபத்தாயிருமா அப்படின்னு நிறைய நபர்கள் பயந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எதுவுமே துலாம் ராசிக்கு நடக்காது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சியால் நல்ல நல்ல மாற்றங்கள் அற்புதங்கள் எல்லாமே நடக்க இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில்
உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். திருமணமாகாத ரொம்ப நாட்களாக வந்து பெண் பார்த்துருக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது மறுவாழ்க்கையை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. கண்டிப்பாக மறுவாழ்க்கைங்கிறது நிச்சயமாக ஒவ்வொரு நபருக்குமே தேவை. கண்டிப்பாக நீங்க வந்து மறுவாழ்க்கையை நோக்கி போகலாம். அப்படி விரைவில் உங்களுக்கு மறுவாழ்க்கைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையதான் போகுது. குழந்தைய பாக்கியத்திற்காக ரொம்ப நாட்களாக வந்து இயங்கிய நபர்களுக்கு விரைவில் இந்த ஆண்டுக்குள்ளே நிச்சயமாக குழந்தைய பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாக போகுது. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் உடல் சார்ந்த ரீதியாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைய பாக்கியத்திற்கு ரொம்ப நாட்களாக தள்ளி போயிட்டு இருக்கு. பிசிஓடி ப்ராப்ளம், நீர்க்கட்டி ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெண்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டுக்குள்ளேயே நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு.